பாக்கியா கேக்குறாங்க, எழில பாட்டி எப்படிடா இருக்காங்க? அம்மா, பாட்டி தனியா இல்ல, அவங்க பக்கத்துல செல்வி அக்காவும் ஆகாஷும் இருக்காங்க. இலியன் சொல்றாரு, நீயாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயத்துல நம்ம இங்க வந்தோம். இப்ப அப்பாவே கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. இனிமேட்டு நம்ம மறைஞ்சிருக்கிறதுல என்னம்மா ஆக போகுது? பாக்கியா சொல்றாங்க, செலியா அதான யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எழில் சொல்றாரு, அம்மா, நம்ம ஒளிஞ்சிருந்தா சந்தேகம் தான் வரும். நம்ம சென்னைக்கு போறதுதான் நமக்கும் நல்லது, அப்பாவுக்கும் நல்லது. இனியா சொல்றாங்க, அண்ணே இப்பவே கிளம்பலாமாண்ணே? இனியா, இன்னைக்கு நைட்டு கிளம்ப வேண்டாமா, நாளை காலையில கிளம்பலாம் அப்படின்னு செலியன் சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, போறதெல்லாம் இருக்கட்டும் எழிலு, ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் மாத்திரம் கண்டிப்பா வாங்கிடணும், சரியாப்பா? சரிம்மா. அம்மா, பழனிசாமி சார் கிட்ட பேசிடுறேன், சரியாப்பா? சரிம்மா, பேசிருங்க. ஈஸ்வரி ரொம்ப சோகமா இருக்காங்க. செல்வி ஈஸ்வரிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. பாக்யா அவங்க பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. செல்வி இனியா பாப்பாவை பத்தி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பாக்யா கிட்ட. பாக்யா வீட்டுக்குள்ள போறாங்க பசங்களை கூட்டிக்கிட்டு. ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க பாக்யா. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு கோபிய பார்க்கணும் போல இருக்கு பாக்யா, என்ன கூட்டிட்டு போறியா? பாக்யா சொல்றாங்க, அத்தை அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல அத்தை. செலியன் சொல்றாரு, பாட்டி முதல்ல நாங்க போய் பாக்குறோம் அப்பாவை. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க பாக்யா கிட்ட, நானும் வருவேன்னு. பாக்யா ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. செல்வி கிட்ட சொல்றாங்க, வீட்டை பாத்துக்கோ, நானும் என் பசங்களும் பார்த்துட்டு வந்துடுறோம் கோபிய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாக்யா போறாங்க. ஜெயில கோபி இருக்கிற நிலைமைய பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாரு செலியன். கோபி கண் முழிச்சு பாக்குறாரு, ஏண்டா இங்க வந்தீங்க அப்படின்னு ரெண்டு பசங்களை பார்த்து கேக்குறாரு. கோபிய பார்த்து ரெண்டு பசங்களும் எமோஷன் ஆயிடுறாங்க. எழில் கேக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, யாரு எங்க அப்பாவை அடிச்சது? எதுக்கு சார் அடிச்சீங்க? விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவங்கள அடிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்கே சார். போலீஸ் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு சட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வேணாம் தம்பி, உங்களை பார்த்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணணுமா வேண்டாமா? எழில் சொல்றாரு, சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். பாக்யா சொல்றாங்க, எழிலு கொஞ்சம் பேசாம இருப்பா. போலீஸ பார்த்து பாக்யா சாரி கேக்குறாங்க. போலீஸும் போயிடுறாங்க. கோபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. கோபி சொல்றாரு, போலீஸ் உங்களை கேட்டாங்கன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க சொல்லணும் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு மூணு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. பசங்கள்லாம் சொல்றாங்க, அப்பா எங்களால சொல்ல முடியாது. கோபி சொல்றாரு, பாக்யா நான் சொன்ன மாதிரி அம்மா பசங்க எல்லாரையும் நான் சொன்ன மாதிரியே சொல்ல சொல்லு போலீஸ்காரங்க கிட்ட. நம்ம பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே மிதிக்க கூடாது பாக்யா, நீ குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க, ஓகேவா பாக்யா? நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ப்ளீஸ் பாக்யா பாத்துக்க. பாக்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க. பசங்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க கோபிய நினைச்சு. வீட்டுல வந்து செலியன் பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இனியா கிட்டையும் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப போலீஸ் வந்துடுறாங்க பாக்யா வீட்டுக்கு. செல்வி ரூமுக்கு வந்து சொல்றாங்க, தம்பி போலீஸ் வந்திருக்காங்க. ரூம்ல இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பாக்யா சொல்றாங்க, இனியா நீ இனிமேட்டு எதுவும் பேசக்கூடாது, அவங்க கேக்குற கேள்விக்கு சும்மாதான் இருக்கணும், புரியுதா இனியா? அத்தை பிளீஸ் அத்தை. ஈஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. எல்லாரும் ஹால் ரூமுக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டர் இனியாவை கூப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, நீ தானேம்மா இனியா? சொல்றாங்க, ஆமா சார். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, இனியா எப்பமா ஊருக்கு போன? இனியா அது வந்துன்னு சொல்றப்பயே பாட்டி சொல்லிட்டாங்க, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 4 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. பாட்டிய பார்த்து இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, அது எப்படிமா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி ஊருக்கு போனாங்க? செலியன் சொல்றாரு, சார் நிதிஷோட அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. நிதிஷோட அப்பா எங்களை மிரட்டினாங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டோம். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, சரிதான் தம்பி, முத நாள் சண்டை நடந்துச்சு, மறுநாள் எதுக்கு கோபிநாத் சுதாகரை பார்க்க போகணும்? பாக்யா சொல்றாங்க, சார் சுதாகர் இனியாவை மிரட்டினாரு, அதுக்கு பயந்துகிட்டு தான் இனியாவோட அப்பா சுதாகரை பார்க்க போனாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆனா அங்க நிதிஷ் இருப்பான்னு எதிர்பார்க்கல. 2 பேருக்கும் கைகலப்பாயி சண்டையாயி நிதிஷ கொலை பண்ணிட்டாரு, அப்படிதானே மேடம்? சரி சொல்றாங்க,
ஆமா சார் சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சுதாகர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவரோட மகனை போய் கொலை பண்ணிருக்கீங்க. ஏன் சொல்றாங்க, அவங்க பெரிய ஆளா இருந்தா கூட அவங்க யாரும் நல்லவங்க இல்ல சார். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நல்லவங்க இல்லாட்டி நீங்க சட்டத்தை கையில எடுத்துருவீங்களா? பாருங்க, இந்த பிரச்சனை சாதாரணமா முடியாது. ஏற்கனவே வெளியூர் போனதெல்லாம் சரிதான். இனிமேட்டு யாரும் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். இங்க எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க வரணும், சரியா? சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் கோபியை நினைச்சு அழுகுறாங்க. நீயா கேக்குறாங்க பாக்யா கிட்ட, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருமாமா? நீயா கிடைச்சிரும். இனியா கேக்குறாங்க, அம்மா கிடைச்சாலும் அந்த வீடியோனால ஏதாவது யூஸ் இருக்காமா? ஆகாஷ் சொல்றாரு, இனியா கண்டிப்பா அந்த ஆதாரம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் இருக்கும். கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு அங்கிள் ஜெயில இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாரும் இனியாவை திரும்பி பாக்குறாங்க. அதுக்கு இனியா சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் ஆகாஷ் கிட்ட நான் தாம்மா சொன்னேன். வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வர்றாரு. பாக்யா கேக்குறாங்க, எழிலு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சாப்பா? எழிலு சொல்றாங்க, கிடைச்சிருமா. எலியா உன்னோட லேப்டாப் எடுத்துட்டு வா. எலியன் லேப்டாப் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த லேப்டாப்ல பென்டிரைவை மாட்டி எல்லாரும் அந்த வீடியோ ஆதாரத்தை பாக்குறாங்க. சுதாகர் காரை விட்டு இறங்கி ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சுதாகர் கிளம்பி போயிடுறாரு. அப்ப இனியா ஆட்டோல இருந்து இறங்கி வர்றாங்க. பாக்யா இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இனியா அங்க இருக்கும்போது சுதாகரோட ஆளும் அங்கதான் இருந்திருக்கான். இனியாவும் பாக்யாவும் பார்த்துட்டு போன பிறகு சுதாகர் திருப்பியும் வர்றாரு. லீல் கேக்குறாரு, எதுக்குமா அவரு அத்தனை ட்ரிப்பு உள்ள போயிட்டு வரணும்? பாக்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷ் சொல்றாரு, அந்த வீடியோவை இன்னும் ஒரு வாட்டி பிளே பண்ணி காட்டுங்கண்ணே. லீலும் பிளே பண்ணி காட்டுறாரு. இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்க. ஆகாஷ் கேக்குறாரு, இனியா உனக்கு அவரு எப்ப போன் பண்ணாரு? சொல்றாங்க, ஆகாஷ் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறப்பதான். ஆகாஷ் சொல்றாரு, நான் அதை கேட்கலமா, எத்தனை மணிக்கு போன் பண்ணாரு? இனியா அவங்க போன்ல செக் பண்றாங்க. 10:30 ஆகாஷ். ஆகாஷ் சொல்றாரு, நீ சொன்ன டயத்துல அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு உனக்கு போன் பண்ணிருக்காரு. செலியன் கேக்குறாரு, அதனால? ஆகாஷ் சொல்றாரு, அண்ணே உங்களுக்கு புரியலையா? உள்ள இருந்து வரும்போது அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அவரை பாக்குறப்ப ரொம்ப பதறி போய் வந்த மாதிரி இருக்கு. சுதாகரும் அவங்க ஆளுகளும் சேர்ந்துதான் நிதிஷ என்னமோ பண்ணிருக்காங்க. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.